காலையிலேயே ஃபார்முக்கு கிளம்பிட்டோங்க. மழை பெஞ்சாலும் நம்ம வீட்டு ஜீவன்களுக்கு நம்ம தான் சாப்பாடு போடணும் இல்லையா? காலையிலே கொஞ்சம் மழை கம்மியாக இருந்துச்சு. அதனால சீக்கிரமாக எழுந்திரிச்சு கோழிக்கால் சாதம் சுட சுட செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். நம்ம ஃபார்மில் ஷெட்டில் தான் இருக்குது, இருந்தாலுமே மழை காலத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் நான் என்ன செய்வேன்னா, அப்பப்போ பப்பீஸ்லாம் மாற்றி மாற்றி அவுத்து விடுவேன். எல்லாருக்கும் எப்போதும் வாழை இலையில தான் சாப்பாடு போடுவோம். இங்கே வந்து ஒரு 7 பப்பீஸ் இருக்குது. அதில் வந்து 2 வந்து அன்கண்ட்ரோலு, 5 வந்து நம்ம கண்ட்ரோல்லே இருக்கும். எப்பயுமே கொஞ்சம் சாப்பாட்டோட சேர்த்து பெடிகிரியும் போட்டுருவேன். ஏன்னா இந்த ஃபார்மில் வந்து இந்த ஃபுல் கண்ட்ரோலை இவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களோட ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதில் வந்து பாலில் வந்து ஒரு பப்பிக்கு 1/2 லிட்டர் பாலில் விட்டா பெஸ்ட் கலந்து ஊற்றுவேன். விட்டா பெஸ்ட்டுங்கிறது ஒரு ஹெல்த் டானிக்கு. அது மாதிரி வெயில் ஆரம்பிக்கிற டயத்தில் லிவர் டானிக் பாலில் வாங்கி போட்டு ஊற்றிடணும். பூச்சி மாத்திரை 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி பூச்சி மாத்திரை கொடுத்துட்டே இருப்பேன். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வெட்டினரி டாக்டரை வர சொல்லி அவங்கள வந்து டேக் கேர் பண்ணிப்போம். என்னென்ன இன்ஜெக்ஷன் போடணுமா, என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருவேன். ஏன்னா அவங்களோட ஹெல்த்தை வந்து நம்ம தான் கவனிக்கணும் இல்லையா? நமக்கு பதில் அவங்க அந்த கொள்ளையை பாதுகாக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கான எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணணும். நாட்டு நாய்கள் தான் இருக்கிறது, இருந்தாலுமே அவங்களுக்கான கேர் நம்ம கொடுத்துட்டே இருக்கணுங்க. சாப்பாடு போட்டுட்டு இடத்தெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு கைகாலெல்லாம் கழுவிட்டு கிளம்பிட்டோங்க. உங்கள் வீட்லேயும் பப்பீஸ்லாம் இருக்கா? இருந்தால் இந்த மழை நேரத்தில் அதை எப்படி டேக் கேர் பண்ணுறீங்க, என்னெல்லாம் கேர் பண்ணிக்கிறீங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.